ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். நம்பிக்கை, பெருமை, அப்புறம் நாம எதிர்பார்க்காத இடத்துல கிடைக்கிற அருள், இந்த மூணுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற 3 கதைகளை எடுத்து அது எப்படி ஒரு அற்புதமான பாடத்தை நமக்கு சொல்லுதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பாருங்க, இது இயேசு சொன்ன ஒரு விஷயம். ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஏன் அவரோட சொந்த ஊர் மக்களே அவரை நிராகரிக்கணும்? இந்த கேள்விதான் நம்மள முதல் கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது. சரி, நம்மளோட முதல் பகுதி நிராகரிக்கப்பட்ட இறைவாக்கினர். அதாவது இயேசுவோட சொந்த ஊர்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு தன் சொந்த ஊரான நாசரேத்துக்கு வராரு. அங்க இருக்கிற தொழுகை கூடத்துல பேசுறாரு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அவருக்கு கிடைச்சது ஒரு அன்பான வரவேற்பே இல்ல, பயங்கரமான கோவம். அந்த ஊர் மக்களே அவருக்கு எதிரா திரும்பி அவரை ஒரு மலை உச்சியிலிருந்து தள்ளி விட்டு கொள்ள கூட முயற்சி பண்ணாங்க. அடேங்கப்பா, கூடவே வளர்ந்தவங்க, நல்லா தெரிஞ்சவங்களே ஏன் இவ்ளோ கோவப்படணும்? அவங்களோட இந்த கோவத்துக்கு பதிலா இயேசுவே ஒரு க்ளூ கொடுக்கறாரு. கடவுளோட அருள் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லைன்னு புரிய வைக்க பழைய ஏற்பாட்டுல இருந்து 2 பேரோட பேரை சொல்றாரு. அவங்க 2 பேருமே இஸ்ரேலியர் கிடையாது. அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் நம்மளோட அடுத்த கதைக்கு ஹீரோ. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். அந்த படைத்தலைவனோட நோய். இயேசு சொன்ன அந்த நபர் நாமான். அவர் யாரு? அவருக்கு என்ன பிரச்சனைன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நாமா யாருன்னு பாத்தீங்கன்னா, சிரியா ராணுவத்தோட கமாண்டர். ஒரு பெரிய ஆளு, ரொம்ப மதிக்கப்படுற ஒருத்தர்,
வலிமையான போர் வீரன். ஆனா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அவருக்கு தொழுநோய். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல தொழுநோய்ங்கிறது ஒருத்தரை சமுதாயத்துல இருந்தே ஒதுக்கி வச்சிடும். அவர்கிட்ட இருந்த அதிகாரம், புகழ், பலம் எதுவுமே அவரை குணப்படுத்த முடியல. அப்போ அவருக்கு நம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? பெரிய பெரிய ராஜாக்கள் கிட்ட இருந்தோ இல்ல ஆலோசகர்கள் கிட்ட இருந்தோ வரல. இஸ்ரேல்ல இருந்து புடிச்சிட்டு வந்த ஒரு சின்ன அடிமை பெண் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. பாத்தீங்களா, சில சமயம் நமக்கு தேவையான தீர்வு நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து தான் வரும். ஓகே, இப்ப நாம பார்க்க போறது ஒரு எதிர்பாராத குணம். நாமான் நோயை குணப்படுத்த ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. இங்கதான் கதையோட மைய புள்ளியே இருக்கு. நாமான் என்ன எதிர்பார்த்தாரு? அந்த இறைவாக்கினர் வெளிய வந்து மந்திர மாதிரி ஏதாச்சும் சொல்லி கைய வச்சு குணப்படுத்துவாருன்னு ஒரு பெரிய சீன் எதிர்பார்த்தாரு. ஆனா எலிஷா என்ன சொன்னாரு? ரொம்ப சிம்பிளா, நீங்க போய் யோர்தான் ஆத்துல 7 தடவை முங்கி எழுந்திருங்க, சரியாயிடும்னு ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்பிட்டாரு. அவ்வளவுதான். இதை கேட்டதும் நாமானுக்கு பயங்கர கோபம். அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல இருக்கிற அப்பானா பெர்ஃபார் ஆறுகள்லாம் இஸ்ரேலோட ஆறுகளை விட எவ்வளவோ சிறந்தது இல்லையா? நான் அதுல குளிச்சு குணமாக முடியாதான்னு கேக்குறாரு. பாருங்க, இது வெறும் தண்ணிய பத்தின பிரச்சனை இல்ல. இது அவரோட கௌரவம், அவரோட பெருமை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இந்த கேள்விய நாமளே நம்ம கிட்ட கேட்டுக்கலாம். ஏன் ரொம்ப சிம்பிளான ஒரு அறிவுரையை ஏத்துக்கிறதுன்னு நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளோட பெருமை ஒரு சின்ன விஷயத்த செய்ய விடாம நம்மள தடுத்திருக்கா? ஆனா பாருங்க, நாமானோட வேலைக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா, அந்த இறைவாக்கினர் ஏதாவது பெரிய கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க தானே, இதை செய்யறதுக்கு என்னன்னு கேக்குறாங்க. இது எவ்ளோ பெரிய உண்மை பாருங்க. நாம சில சமயம் பெரிய பெரிய தியாகம் பண்ண தயாரா இருப்போம். ஆனா ஒரு சின்ன எளிமையான விஷயத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். 7 இந்த நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நாமான் அவரோட பெருமையெல்லாம் விட்டுட்டு யோர்தானுக்கு போய் 7 முறை முங்கி எழுந்தாரு. இது ஒரு தாழ்மையான கீழ்ப்படிதலோட அடையாளம். அப்படி செஞ்சதுக்கு என்ன பலன் கிடைச்சது? அவரோட உடம்பு ஒரு சின்ன குழந்தையோட தோல் மாதிரி மாறி முழுமையா குணமாகிடுச்சு. பாத்தீங்களா, அவர் எதிர்பார்த்த அந்த பெரிய அற்புதம் நடக்கல. ஆனா ஒரு எளிமையான கீழ்ப்படிதல் மூலமா அவருக்கு குணம் கிடைச்சது. சரி, நாமானோட கதை வெறும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட அனுபவம் மட்டும் இல்ல. இது ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்லுது. அது என்னன்னு இப்ப நாம 3ஆவதா பார்க்க போற இணைச்சட்ட புத்தகத்துல இருக்கு. இணைச்சட்டத்துல மோசே மூலமா கடவுள் கொடுத்த சட்டங்களும் கட்டளைகளும் வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அதை பின்பற்றது ஒரு பாரமில்ல. அதுதான் உண்மையான வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கும் ஆதாரம்னு சொல்லப்படுது. நாமானோட அனுபவம் இதுதானே நமக்கு காட்டுது. உண்மையான ஞானம்ங்கிறது நம்மளா யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுல இல்ல, கொடுக்கப்பட்ட வழியில கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுல தான் இருக்கு. நீங்க அவற்றை பின்பற்றி நடங்க. அதுவே மத்த ஜனங்களுக்கு முன்னாடி உங்க ஞானமா இருக்கும். இதுதான் அந்த வசனம் சொல்றது. சோ பாயிண்ட் என்னன்னா, ஞானம்ங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை செய்யறதுல இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியற ஒரு கட்டளைக்கு உண்மையா கீழ்ப்படிறதுல தான் இருக்கு. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாடம். நாம பார்த்த இந்த 3 விஷயங்களையும், அதாவது நாசரேத், நாமான், அப்புறம் மோசேவோட சட்டங்கள், இப்போ ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த 3 கதைகளையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. லூக்கா நற்செய்தியில நாசரேத் மக்கள் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவருங்கிற பெருமையில இயேசுவை நிராகரிச்சாங்க. ஆனா 2 அரசர்கள் புத்தகத்துல நாமான் தன்னோட எதிர்பார்ப்பையும் பெருமையும் விட்டு கொடுத்து தாழ்மையா கீழ்ப்படிஞ்சதால குணமடைஞ்சாரு. இணைச்சட்டை என்ன சொல்லுது? உண்மையான ஞானம்ங்கிறது கொடுக்கப்பட்ட பாதையில நடக்கிறது தான் சொல்லுது. சோ பாடம் ரொம்ப சிம்பிள். பெருமை உண்மைய பார்க்க விடாம கண்ணை மறைக்குது. ஆனா தாழ்மையும் கீழ்ப்படுதலும் அருளுக்கும் குணத்துக்கும் வழிவகுக்குது. அப்போ இந்த கதைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? கடவுளோட அருள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ தகுதிக்கோ இல்ல நம்ம எதிர்பார்ப்புக்கோ கட்டுப்பட்டதில்ல. அது தாழ்மையான நம்பிக்கையில தான் கிடைக்குது. அதுக்கு புவியியல் எல்லைகளோ அந்தஸ்தோ கிடையாது. முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம நாசரேத் மக்களை போல பெருமையோட இருக்க போறோமா இல்ல நாமான போல தாழ்மையோட அது ஏத்துக்க போறோமா? இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட சொந்த எதிர்பார்ப்புகளும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற பெருமையும் ஒரு பெரிய உண்மையை பார்க்க விடாம நம்மள எங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 36. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. ஏனெனில் அவர்கள்
குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றனர். தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றனர். தீமையை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். சிறுகுற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர். அவர்கள் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. சட்டம், கருணை. ஒன்று ரொம்ப கண்டிப்பான விதிகளை பத்தி பேசுது, இன்னொன்னு எல்லையே இல்லாத அன்பை பத்தி பேசுது. அச்சா, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று எதிரா, இல்ல ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையா அடையாதா? வாங்க, இந்த ஆழமான கேள்விக்குள்ள இன்னைக்கு நாம பயணிக்கலாம். நம்ம பயணத்தோட முதல் கேள்வி இதுதான். இறைவனோட சட்டமா இல்ல அவரோட கருணையா? எதுக்கு பவர் அதிகம்? இது பார்க்க சாதாரண கேள்வியா இருக்கலாம், ஆனா இதுக்கான பதில் நம்மளோட பார்வை மொத்தத்தையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. முதல்ல சட்டம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். மத்தேயு நற்செய்தி பிரகாரம் இறைவனோட சட்டங்கிறது யாராலையும் அசைக்க முடியாத ரொம்ப நிரந்தரமான ஒண்ணு. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இயேசு சட்டத்தை வேண்டான்னு சொல்ல வரல, அத நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்றார். அப்போ அதோட அர்த்தம் என்ன? நாம சட்டத்தை தூக்கி எறிய போறதில்ல, ஆனா அதோட உண்மையான நோக்கம் என்ன, அதோட ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அடே அப்பா, இந்த வரிகளை பாருங்க. சட்டத்தோட உறுதிய இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் சட்டத்துல ஒரு சின்ன புள்ளி கூட மாறாதான். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு உறுதியான ஒரு சட்டம் மனுஷங்களான நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சவாலை வைக்குது இல்லையா? சரி, அந்த சவாலை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க இப்போ நாம மன்னிக்காத பணியாளரோட ஊமை கதைக்குள்ள போலாம். இங்க சட்டம்ங்கிறதே தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய கடனா காட்டப்படுது. இந்த நம்பரை பாருங்க, 10,000 தாலந்து. இது எவ்வளோ பெரிய தொகைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தாளந்துங்கிறது ஒரு சாதாரண தொழிலாளியோட கிட்டத்தட்ட 20 வருஷ சம்பளம். அப்போ 10,000 தாளந்துன்னா நம்மால கற்பனையை கூட பண்ணி பார்க்க முடியாத, பல தலைமுறை உழைச்சாலும் கட்ட முடியாத ஒரு பிரம்மாண்டமான கடன் அது. இந்த கதையோட முக்கியமான விஷயமே இந்த ஒப்பீடு தான். கடன், அதாவது நாம இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது 10,000 தாளந்து. ஆனா அந்த மன்னிக்கப்பட்டவன் மன்னிக்க மறுத்த கடன் வெறும் 100 தெனாரியம், அதாவது ஒரு 100 நாள் கூலி. எங்க இருக்கு மலை மாதிரி ஒரு கடன், எங்க இருக்கு மடு மாதிரி ஒரு கடன். இந்த வித்தியாசம்தான் நாம பெற்ற கருணைக்கும் நாம மத்தவங்களுக்கு காட்ட வேண்டிய கருணைக்கும் உள்ள அளவை சூப்பரா விளக்குது. இந்த கதை எப்படி நகருதுன்னு பாருங்க. முதல்ல அரசன் கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறான். அடுத்து கடனாளி கால்ல விழுந்து கெஞ்சுறான். அரசனும் மனமிறங்கி மன்னிச்சிடுறான். ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். மன்னிக்கப்பட்டவன் தனக்கு கொஞ்சோண்டு கடன் பட்டவனை மன்னிக்கவே மாட்டேங்கிறான். இரக்கமே இல்லாம நடந்துக்கிறான். இது கடைசியில அரசனோட கோபத்தை கிளப்பி கதை ஒரு பயங்கரமான முடிவுக்கு போகுது. இந்த கதையோட திருப்பு முனைய அந்த அரசனோட செயல்தான். அது நம்மளோட கணக்குகளுக்கு அப்பாற்பட்ட எல்லையே இல்லாத மன்னிப்புக்கு ஒரு அற்புதமான உதாரணம். பேதுரு கேட்கிற கேள்வி ரொம்பவே நியாயமான, ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி, சரிதானே? நம்ம மனசுலயும் இந்த கேள்வி வரும். மன்னிப்புக்கு ஒரு லிமிட் வேணும், ஒரு கணக்கு வேணும்னு அவர் நினைக்கிறாரு. சொல்லப்போனா 7 முறைங்கிறதே அந்த காலத்துல ரொம்ப தாராளமான ஒரு விஷயம்தான். ஆனா இயேசுவோட பதில் பேதுரோட கணக்கையே உடைச்சு போடுது. 70 தடவை 7 முறை.
இது என்ன 490 தடவை நோட்புக்ல குறிச்சு வைக்கவா சொன்னாரு? இல்லவே இல்ல. இது ஒரு அடையாளம். மன்னிப்புக்கு எல்லையே கிடையாது, கணக்கே வைக்காதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடு இது. அந்த அரசனோட கருணைய இந்த 3 படிகள் அழகா விளக்குது. முதல்ல அவன் மேல பரிதாபப்பட்டான். 2வது அவனை விடுதலை செஞ்சான். 3வது ரொம்ப முக்கியமானது, கடன் முழுசையும் தள்ளுபடி செஞ்சான். கடனை கட்ட டைம் கொடுக்கல, கடனையே இல்லாம ஆக்கிட்டான். இதுதான் முழுமையான உண்மையான கருணை. இந்த ஒரு கேள்விதான் இந்த ஓமையோட இதயம். நாம எவ்ளோ பெரிய கருணையை இலவசமா வாங்கியிருக்கோமோ அதே கருணையை நாம மத்தவங்களுக்கும் காட்டணும்னு எதிர்பார்க்கப்படுது. இது வெறும் கட்டளை இல்ல, நம்மளோட தார்மீக பொறுப்பு. சரி, இவ்வளோ பெரிய கருணையை வாங்கின நாம பதிலுக்கு இறைவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? தானியேல் புத்தகத்துல வர்ற ஒரு பகுதி இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதிலை கொடுக்குது. அசீரியாவோட ஜெபத்தோட பின்னணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் அவங்க நாட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வெளிப்படையா இறைவனுக்கு கொடுக்க எதுவுமே இல்ல. அரசன் இல்ல, கோவில் இல்ல, பலி கொடுக்க இடமே இல்ல. அவங்க கைகள் ரெண்டும் காலியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. வெளியில கொடுக்க எதுவுமே இல்லாதப்போ அப்போ உண்மையான பலி எதுவா இருக்க முடியும்? இங்கதான் அந்த அற்புதமான பதில் வருது. ஆடு மாடுகளை பலி கொடுக்கறத விட இறைவனுக்கு பிடிச்சமான பலி நொறுங்குன உள்ளமோ தாழ்மையான மனசுந்தான். வெளியில செய்யற சடங்குகளை விட உள்ளுக்குள்ள நாம செய்யற அர்ப்பணிப்பு தான் உயர்ந்ததுன்னு இது காட்டுது. நொறுங்கிய உள்ளம்னா சோகத்துல மூழ்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம குறைகளை நாம உணர்ந்து நாம பெற்ற கருணை எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தாழ்மையோட இறைவனை நெருங்குற ஒரு மனநிலை தான் அது. நாம கொடுக்கக்கூடிய காணிக்கைகள்லயே இதுதான் ரொம்ப உயர்ந்தது. சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். சட்டம், கருணை, நொறுங்கிய உள்ளம், இது 3 எப்படி ஒன்னு சேருதுன்னு பாப்போமா? இதுதாங்க நம்மளோட இந்த தேடலோட மைய கருத்து. இறைவனோட சட்டம் எப்பவுமே அழிக்கப்படல. அதுக்கு பதிலா நாம பெற்ற கருணையை உணர்ந்து நொறுங்குன உள்ளத்தோட மத்தவங்கள மன்னிக்கும்போது அந்த சட்டத்தோட உண்மையான நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுது. நம்ம பயணத்தை ஒரு தடவை வேகமா திரும்பி பார்க்கலாம். முதல்ல அசைக்க முடியாத இறைவனோட சட்டத்தை பார்த்தோம். அப்புறம் அந்த சட்டத்துக்கு முன்னாடி நம்மால தீர்க்கவே முடியாத ஒரு கடன் இருக்குன்னு உணர்ந்தோம். ஆனா அந்த பெரிய கடனை எல்லையே இல்லாத கருணை முழுசா மன்னிச்சது. இதுக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரே காணிக்க நொறுங்குன தாழ்மையான உள்ளந்தான். கடைசியா நாம என்ன கருணைய வாங்கினோமோ அதையே மத்தவங்களுக்கு கொடுக்கும்போதுதான் அந்த சட்டத்தை நாம உண்மையா நிறைவேற்றுறோம். இந்த கடைசி மேற்கோள் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல். நாம இறைவன்கிட்ட இருந்து வாங்குற மன்னிப்பும் நாம மத்தவங்களுக்கு கொடுக்கற மன்னிப்பும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே சவாலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. நம்ம இந்த தேடலோட இறுதியில ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. அந்த கேள்வி உங்களுக்கானது. இந்த கோட்பாடுகள், கதைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்க நிஜ வாழ்க்கையில இன்னைக்கு உங்களோட மன்னிப்பு யாருக்கு தேவைப்படுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும்
இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும், எங்கள் எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து, எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உன்னுடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள்